ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எம்கே கிரியேஷன்ஸ் சேனல். முன்னாடியே ட்ரிக் வீடியோலாம் அப்டேட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் இன்னொரு ட்ரிக் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க. இது முழுக்க முழுக்க நாகாலாந்து ஸ்டேட்டில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான், சரிங்களா? தமிழ்நாட்டில் இது பேன் பண்ணியிருக்காங்க. நாகாலாந்து ஸ்டேட் லாட்டரியோட இது கணிப்பு மட்டும்தான். இங்கே பெட்டிங், சூதாட்டம், இதில் பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான். பெட்டிங்லாம் எதுவும் நடக்கலை. கொடுக்கப்படும் கணிப்புகள் எல்லாமே இறுதியானதும் கிடையாது, கணிப்பு மட்டும்தான். கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற கெஸிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டியர் லாட்ரிக்கான 2 நம்பர் எடுத்து 2 போர்டில் எப்படி ஃபாலோ பண்ணுறது, அதை எப்படி பேர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்லா கவனமாக பாருங்கள். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 4. அந்த 4ன்ற நம்பரை -1 பண்ணுங்க. 4ன்ற நம்பரை -1. அப்போ என்ன வரும்? 3. 3ன்ற நம்பரு 7 வரணும், சியில் வரணும். 3ன்ற நம்பரு 7லையும் சிலையும் வரணும். 3 மட்டும் கிடையாது, 3, 8 ஏ அண்ட் சியில் வரணும், சரிங்களா? 3ன்ற நம்பர் 3, 8ன்ற நம்பரு ஏ போர்டு இல்லை சி போர்டு. வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். 4ன்ற நம்பரு -1, 3 இல்லாட்டி 8, ஏ போர்டு இல்லைன்னா சி போர்டு. ஏ போர்டில் 8 வந்துருச்சு. அடுத்து 2ல் 1 கம்மி பண்ணோம்னா 1 இல்லைன்னா 6, ஏ அண்ட் சியில். ஏ போர்டில் இங்கே வந்துருச்சு, இங்கே சி போர்டில் வந்துருச்சு. 6க்கு -1, 5 இல்லாட்டி 0 இங்கே வந்துருச்சு. சி போர்டில் இங்கே 0 வந்துருச்சு. இங்கே 8க்கு -1 பண்ணால் 7 இல்லைன்னா 2 இங்கே ஃப்ளாப்பு. 5க்கு 1 மைனஸ் பண்ணோம்னா 4 இல்லைன்னா 9 3 சொல்லையுமே பாஸ் ஆகிருக்கு. நமக்கு ஏதாவது ஒரு சோலை பாஸ் ஆகிட்டனாலும் நம்ம அடுத்த நாள் வின்னிங் வாங்கிக்கலான்னு விட்டணும், சரிங்களா? கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இங்கே 1ல் 1 மைனஸ் பண்ணாலும் 0. அப்போ 0 இல்லைன்னா 5 ஏ அண்ட் சியில் வரணும். இங்கே 5 ஏ போல் வந்துருச்சு. இங்கே 3க்கு 1 மைனஸ் பண்ணால் 2 இல்லாட்டி 7, இங்கே 7 வந்துருச்சு. இங்கேயும் 7 வந்துருச்சு. இங்கே 6க்கு 1 மைனஸ் பண்ணால் 5 இல்லாட்டி 0, இங்கே ஏ போல் வந்துருச்சு. இங்கே 2, 1 இல்லாட்டி 6, இங்கே வரல. இங்கே 5, 4 இல்லாட்டி 9, இங்கேயும் வரல. இங்கே 6 மைனஸ் பண்ணால் 5 இல்லாட்டி 0, இங்கே ஏ போல் வந்துருச்சு. இங்கே 8 1 கம்மி பண்ணோம்னா 7 இல்லாட்டி 2, இங்கே ஏசியே பாஸ் ஆகிருக்கு. இங்கே 2க்கு 1 கம்மி பண்ணால் 1 இல்லாட்டி 6, இங்கே 1 வந்துருச்சு. 0க்கு 1 கம்மி பண்ணால் 1 இல்லாட்டி 6, இங்கே வரல. சாரி, இங்கே 6 பாஸ் ஆயிடுச்சு. இங்கே 1 5 இல்லாட்டி 0, இங்கே 5 வந்துருச்சு. இங்கே 4க்கு 1 கம்மி பண்ணால் 3 இல்லாட்டி 8, இங்கே 8 வந்துருச்சு. 4 9 9ல் 1 கம்மி பண்ணால் 8 இல்லாட்டி 3, சி போர்டில் 3 வந்துருச்சு. 7க்கு 1 கம்மி பண்ணால் 6 இல்லாட்டி 1, 6 சி போர்டில் வந்துருச்சு. 7 அதில் 1 கம்மி பண்ணால் 1 இல்லாட்டி 6, இங்கே வரல. இங்கே 4க்கு 1 கம்மி பண்ணோம்னா 3 இல்லாட்டி 8, ஏ போர்டு சி போர்டில் வரணும். சி போர்டில் வந்துருச்சு. இங்கேயும் சி போர்டில் வந்துருச்சு. 4 1 கம்மி பண்ணால் 3 இல்லாட்டி 8, இங்கே 8 வந்துருச்சு. இங்கேயும் 3 வந்துருச்சு. இங்கே 6 1 கம்மி பண்ணால் 5 இல்லாட்டி 0, 5 வந்துருச்சு. 9 8 இல்லாட்டி 3, இங்கே வரல. 6 5 இல்லாட்டி 0, 5 4 இல்லாட்டி 9, இங்கே லீவ் 4ஆவது விட்டுறலாம். 7 1 கம்மி பண்ணால் 1 இல்லாட்டி 6, இங்கே 6 வந்துருச்சு. 8 7 இல்லாட்டி 2 வந்துருச்சு. 6 5 இல்லாட்டி 0, இங்கே 2 போர்டுமே பாஸ் ஆகிருக்கு. இங்கே 1 0 இல்லாட்டி 5, இங்கே பாஸ் ஆகிருக்கு. இங்கேயும் பாஸ் ஆகிருக்கு. இங்கேயும் பாஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இது மாதத்தில் மொத்தம் எத்தனை நாள் ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா 1 2 3 4 5 நாள் ஃபெயில் ஆகிருக்கு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா லீவு, அதையுமே நான் டேஷ் பண்ணியிருக்கேன், அதை கணக்கில் சேர்க்க வேணாம். இதே மாதிரி நடப்பு மாதத்தில் எப்படி பாஸ் ஆகிருக்குங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க. இங்கே 8 7 இல்லாட்டி 2, இங்கேயும் பாஸ் ஆகிருச்சு. இங்கே 1 0 இல்லாட்டி 5, 3 சொல்லையுமே பாஸ் ஆகிருக்கு. இங்கே 2 1 இல்லாட்டி 6 பாஸ் ஆகிருக்கு. 1 6 இல்லாட்டி 1, இங்கே 6 2 சொல்லியும் பாஸ் ஆகிருக்கு. இங்கே ஏ போர்டும் பாஸ் ஆகிருக்கு.
அப்போ இன்றைக்கி என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா 0. அப்போ 0ல் 1 கம்மி பண்ணால் 9. ஏ அண்ட் சியில் ஏ போர்டு சி போர்டில் என்ன நம்பர் வரணும் நமக்கு? 9 இல்லைன்னா 4. கவனமாக பார்த்துக்கோங்க. ஏ போர்டு இல்லை சி போர்டில் இல்லை சி போர்டில் 9 இல்லை 4ன்ற நம்பர் வரணும். இது இன்னும் இந்த ஷோவில் இன்னும் அப்டேட் பண்ணலை. இந்த ஷோவுக்கு வந்து என்னன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற வீடியோ எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் அவனுக்கான சின்ன சின்ன டிப்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். அது எப்படிங்கிறதையும் பேசும்போதே கெஸ்ஸையும் சொல்லும்போதே சொல்லியிருப்பேன். அதை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகே, நம்ம சேனலை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.